ஒண்ணு மட்டும் உண்மைங்க. இந்த வர்ஷினி, ராணவ் இவங்கலாம் இருந்த இடமே தெரியாம, இந்த வாரம் வெளிய போறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்னு நெனச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்ப என்ன மேட்டர்ன்னா, உள்ள இருக்க ஹவுஸ்மேட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, இவங்கள ஒரு டம்மி பீஸ்ன்னு நெனச்சு, அடிச்சு பெரிய ஆளாக்கி விடுறாங்கன்னு தான் தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த ஆதரவு வந்து ராணவுக்கும் சரி, வர்ஷினிக்கும் சரி பெருகிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலா பாட்டம்ல இருந்த 2 பேருமே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மேல வந்திருக்காங்க. ஏன்னா ராணவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து நடந்த சம்பவத்துக்கு அப்புறமா அவருக்கு வந்து ஓட் இன்கிரீஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாரி வர்ஷினிக்கு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் இந்த கேரக்டர் குடுத்ததுக்கு அப்புறமா சரி, அவங்க பெர்ஃபார்ம் பண்ற விதமும் நல்லா தான் இருக்கு. ஸோ அதனால அவங்களுக்கு வர சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்குன்னு சொல்லணும். அதுவும் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோல பார்த்தீங்கன்னா க்ளீனாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோலையும் ஓல்ட் ஹவுஸ்மேட்ஸ் என்ன பண்றாங்க, வர்ஷினி வந்து கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. அங்க பார்த்தீங்கன்னா அவங்க பெருசா ரியாக்ட் பண்ண மாதிரி தெரியல. அதுதான் எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ப்ளஸ்ஸா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா ரியாக்ட் பண்ணாததுனால இப்போ எல்லாருக்கும் என்ன வருது, ஒரு கேட்டசி வருது. ஓகே, இந்த பொண்ணு வந்து கரெக்டாக தான் பண்ணுது, இருந்தாலும் எல்லாம் ஓவரா ஓட்டுறானுங்க அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா ஒரு அனுதாப ஓட்டு என்ன வேணா சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க மேல பார்த்தீங்கன்னா அதனால ஒரு இது வருது. ஸோ ஓகே, இவங்களுக்கு ஓட்டு போடலாம், இவங்க நல்லா தான் விளையாடுறாங்க, மற்றவனுங்க தான் போட்டு இவங்களை அடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு இது வருது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வர்ஷினிக்கு ஆப்வியஸா பார்த்தீங்கன்னா ஓட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோல இன்னொரு விஷயம் எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. தீபக்குக்கும் ஜாக்லினுக்கும் ஒரு வார் ஒன்று போயிட்டு இருந்தது, ஒரு சண்டை ஒன்று போயிட்டு இருந்தது. அந்த சண்டை வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச மாதிரி இல்லை. ஆக்சுவலா தீபக் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அந்த வெஞ்சன்ஸ் எல்லாமே அப்படியே தான் வச்சிருக்காரு. அதே மாதிரி ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துலலாம் அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அங்கெல்லாம் தீபக்கை வச்சு செய்யணும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆக்சுவலாக நேற்று நைட்டில் டிஸ்கஸ் பண்ணும்போது கூட தீபக் இதை பற்றி பேசிட்டு இருக்காது. இந்த மாரல் டீச்சர்லாம் பண்ணுறாங்கல்ல, தீபக் விஷால பேசிட்டு இருந்தாங்க. இந்த மாரல் டீச்சர் அப்படின்ற மாதிரி ஜாக்லின் ஒரு இது பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்கல, சம வெறுப்பாகுது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் விஷால் வந்து சொல்லிட்டு இருந்தார். தீபக் சொல்றாரு, ஆமாமா அந்த மாரல் டீச்சருக்கு வந்து ஒன்றுமே தெரியல, எல்லாமே என்கிட்ட கேட்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக தீபக்கும் சரி ஜாக்லினுக்கும் சரி அந்த நடந்ததில் விஜய் சேதுபதி எபிசோடில் அந்த எபிசோடுக்கு அப்புறமா 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு இது இருக்கு, வெஞ்சன்ஸ் வந்துருச்சு. அதாவது எந்த இடத்துல கேப் கிடைக்கும் தீபக்கை போட்டு தரலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வெயிட் பண்றாங்க. அதே மாதிரி ஜாக்லினை டைம் பார்த்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தீபக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காரு. இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோவை பார்க்கும்போது இது மட்டும் கிளீனா தெரியுது. ஆக்சுவலாக 2 விஷயம் தாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வர்ஷினிக்கு வந்து ஆதரவு வந்து பெருகிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் உள்ள இருக்க இந்த ஹவுஸ்மேட்ஸ் தான். ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து அடிக்கிறதுனால சரி, வர்ஷினிக்கும் சரி ராணுவுக்கும் சரி பயங்கரமான ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா பாட்டம்ல இருந்தாங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா மேலே வந்திருக்காங்க. அது நல்ல விஷயம் தான் சொல்லணும். விஜய் சேதுபதி அதான் சொன்னார், வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சௌந்தர்யா ட்ராக் வந்து யூஸ் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இப்போ எனக்கு தோணுது. ஏன்னா ராணுவ யூஸ் பண்ண மெத்தடும் சரி, வர்ஷினி யூஸ் பண்ற மெத்தடும் சரி, சௌந்தர்யா ட்ராக் மாதிரி தான் தோணுது. ஏன்னா சௌந்தர்யா இதே தான் பண்ணாங்க. ஆக்சுவலா எதுலையுமே பாத்தீங்கன்னா பெருசா வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாருமே சரி ஓகே இவங்க ஒரு டம்மி பீஸ் அப்படின்ற மாதிரி அவாய்ட் பண்ணும்போது என்ன சொல்லிட்டாங்க, எல்லாருமே சேர்ந்து குரூப் பீஸம் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா சௌந்தர்யா அந்த கார்டை கையில் எடுத்தாங்க. ஸோ அந்த கார்டை வச்சு மட்டும்தான் சௌந்தர்யாக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கெயின் வந்தது. ஸோ அதை தான் பாத்தீங்கன்னா இப்போ வர்ஷினியும் சரி ராணுவம் எடுக்கிற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. பட் எது எப்படி இருந்தாலுமே இவங்களுக்கு நடக்கிறது அன்ஃபேர் அப்படின்றது கிளீனாக வெளியே தெரியுது. அந்த ஒரு ரீசனால் தான் மட்டும்தான் நிறைய பேர் வந்து இப்போ சப்போர்ட்டை கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்க்கும்போது என்ன பொறுத்த வரைக்கும் ஓகே, இப்போ அந்த ஹவுஸ்மேட்ஸ் அடிக்கிறதுனால இப்போ வர்ஷினி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோமோலி கிளீனாக தெரியுது. ஓகே, இவங்களுக்கான கெயின் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாக்லினுக்கும் தீபக்கும் ஒரு வன்மம் இருக்கு அப்படின்றது கிளீனாக தெரியுது. உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை பை.